அருமையான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். ஒரு பாத்திரம் வச்சு அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நான் பிரியாணிக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 2 முழு நீள வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். நல்லா ரெட் கலர் ஆகுற வரைக்கும் அது நல்லாவே வதங்கி எடுங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதுலயே இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கிறேன். புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒரு சேர கிளறி விடுங்க. தக்காளி சேர்த்த கையோட நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். இதுல நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். மெயினான மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவைப்படுற மெயினான மஷ்ரூமை இதுல நான் சேர்க்க போறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல இது அப்படியே குக் ஆகட்டும். ஏன்னா மஷ்ரூம் தண்ணி விடும். அதனால 10 நிமிஷம் இது அப்படியே ஸ்லோ குக்லயே இருக்கட்டும். இப்போ மஷ்ரூம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் எலுமிச்சைப்பழ ஜூஸ் கொஞ்சோண்டு சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இதுலயே 1 டம்ளர் அளவுக்கான தண்ணி மஷ்ரூமே விட்டுடுச்சு. அதனால நம்ம அந்த 1 டம்ளரை நம்ம சேர்க்க போற தண்ணியில இருந்து மைனஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணி இதுல நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டு உப்பு சரியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. உப்பும் கரெக்டாவே இருக்கு. உப்பு ஒரு கல் தூக்கலாவே இருக்கு. அப்படி இருந்தாதான் நமக்கு வெந்து வர ஸ்டேஜ்ல கரெக்டாவே இருக்கும். நான் பாஸ்மதி அரிசி 2 கப் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். 20 நிமிஷம். அதை தான் நான் இப்போ சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ அரிசி எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் அடுப்பை ஃபாஸ்ட்ல வச்சிருங்க. மூடி போட்டுடுறேன். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. டோட்டலா 5 மினிட்ஸ் அடுப்பை ஃபாஸ்ட்ல வச்சிட்டோம். 5 மினிட்ஸ் அடுப்பை ஸ்லோலியும் வச்சிட்டோம். இப்போ கம்ப்ளீட்டா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அதோட காத்து வெளியில போகாத அளவுக்கு ஒரு வெயிட்டை தூக்கி உங்களோட பாத்திரத்து மேல வச்சிடுங்க. வச்சு 20 நிமிஷம் அளவுக்கு தம் போட்டுடுங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் பொறுமையா வெயிட் எல்லாத்தையும் அதுல இருந்து எடுத்துட்டு நம்மளோட பிரியாணியை பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிருக்கு. பாருங்க, சாதம் மஷ்ரூம் எல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட ஹெச்எஸ்கே விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.